ஆ வணக்கம். நீ நல்லா இருக்கியாண்ணா? நான் நல்லா இல்லை. சிங்க மாதிரி இந்த மனுஷனை என்ன பண்ணி வச்சுக்கிறேன். ஹலோ ப்ரோஸ்கீஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ அண்ட் வெல்கம் பேக் டு வீக்லி ரீகேப். எப்போவுமே போன வாரம் என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சுன்றதை பேசுவோம். போன வாரம் நான் தான் நடந்தேன். என்ன நடக்குது? நீ தான் நடக்குற. கிரெடிட் ஃபுல்லாகவே அதுவாக தான் இருந்தது. பட் எல்லாமே நான் தூக்க சொல்லிட்டேன். ஏன்னா பாசிட்டிவாக ஒன்று, நெகட்டிவாக ஒன்று வச்சா ஃபுல்லாக வச்சுருக்கணும். ரொம்ப நிறைய இதுவாக வந்தது. ஸோ அதனால் எல்லாமே தூக்கிட்டு இதை பேசிட்டு அதுக்கப்புறம் வேற என்ன வாரம் நடந்துச்சு, இந்த வாரம் வேற எதுவும் நடக்கல நினைக்கிறேன். நான் தான் எதுவுமே இல்லாத நேரத்தில் போய் சிக்கிட்டேன். கரெக்டாக பொங்கல் லீவ் போய் மாட்டிக்கிட்டேன். வீக் டேனா கூட 2 நாளில் மறந்துருப்பாங்க, இல்லை வீக்கெண்ட்னா கூட 2 நாளில் போயிருக்கும். 4 நாள். இதுக்கு வேற என்னென்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக தான் இருக்கு. என்ன சிரிச்சுட்டே சொல்றாரு? நான் சில விஷயங்கள் கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா நான் இதை ஃபேன் ஃபைட்ஸாக மாறணும். என்ன ஒரு டூலாக யூஸ் பண்ணியெல்லாம் சண்டை போடுறத நான் பார்க்க முடிஞ்சது, என் ஃபோட்டோலாம் யூஸ் பண்ணி. பட் நான் இதை ஒரு ஃபேன் ஃபைட்ஸாக கொண்டு போகணும், இல்லை எஸ்கே ஃபேன்ஸ் வர்சஸ் விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னு மாதிரி கொண்டு போகணும்னு நான் எதிர்பார்க்கல. ஏன்னா நான் எதுமோ சொல்லி வச்சிருக்கேன், அதை வேற மாதிரி கான்டெக்ட்ல மாற்றிலாம் போட்டுக்கிட்டு இருந்தானுங்க. நான் சொல்ல வேண்டியது இது கலெக்ஷன்ஸ் வச்சு நான் சொன்னது நான் யதார்த்தமாக சும்மா சார்காஸ்டிக்காக நார்மலாக ஜென்ரலாக சொன்னதே தவிர நான் எந்த படத்தை மீன் பண்ணியோ யாரையும் மீன் பண்ணி நான் சொல்லலை. ஏடா வியூஸ் வச்சு உங்களுக்கு சந்தேகம் வருது, கலெக்ஷன் வச்சு சந்தேகம் வரலையா, எனக்கு வருதுன்றதான் நான் சொன்னேனே தவிர நான் யாரையும் மென்ஷன் பண்ணியே சொல்லலை. ஆனால் இவங்க விஜயை தான் இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க பாட்டு இஷ்டத்துக்கு. எதிர்பார்த்த மாதிரி எல்லாரும் அந்த 200 ஊப்பி கொத்தடிமை, எனக்கு அது புரியவே இல்லை. அந்த வீடியோவில் அடிச்சதே தீய சக்தியை தான். பராசக்தி டீம் அவங்க ப்ரொமோட் பண்ணதையும் தான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் தீய சக்தியும் அடிச்சிருந்தேன். லீஸ்ட் அடிச்சது அனில்சன் தான் சொல்லி ஆகணும். உங்களை தற்கூரின்னு அந்த வார்த்தையை நான் சொல்லக்கூடாதுன்னு தான் அந்த வீடியோவில் நான் சொல்லலை. தற்கூரின்னு பிராண்ட் பண்ண எல்லாருமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பொலிட்டிக்கலா சரி, இல்ல நார்மலா மற்ற ஃபேன்ஸ் ஃபாலோயிங்கும் சரி, அதுக்காகவே வேணும்னே இந்த மாதிரி ஃபேன் ஃபைட்ஸை தூண்டி விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. அந்த ட்ராப்ல விழுகாதீங்கடான்னு சொன்னா நீ என்னையே என்னன்ற மூடுன்ற. நான் மூடிக்கிறேன்ப்பா. அனுபவத்துல சொன்னா நல்லா ஆடுறான்னா நீ என்னையே என்ன சொல்ற மூடுன்ற. நான் மூடிக்கிறேன்ப்பா. லைக் லிட்ரலாக விஜய் ஃபேன்ஸ்லாம் தற்கூரிஸ்னு பிராண்ட் பண்ணுறதுக்கு தான் எல்லா விஷயமும் நடக்குது. அதான் உண்மை. இனிமேலும் நடக்கும். ஏன்னா அப்படி பிராண்ட் பண்ணிட்டோம்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் விஜயகாந்த் அரசியலுக்கு வரும்போது என்ன ஆச்சு, அவங்க எப்படி மாற்றினாங்க. அதே தான் இங்கே நடக்குது. அண்ட் நிறைய பேர் நான் விஜய் ஃபேன்ஸ்னு ஜென்ரலைஸ்டாக சொல்லிட்டேன், விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் டாக்ஸிக்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் நான் அப்படி சொல்லிடக்கூடாதுன்னு தான் நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். விஜய் ஃபேன்ஸ்னு சொன்னால் ஜென்ரலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் அனில்ஸை மட்டும் தான் டாக்ஸிக்காக இருக்க, லைக் ரொம்ப தீவிரமாக இருக்கவங்கள தான் அந்த வார்த்தையை சொல்லி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப தீவிரமான கன்னீஸை தான் அன்னில்ஸ்னு சொல்ல ஆரம்பிச்சது, லைக் டாக்ஸிக்கா இருக்கவங்க. இப்போ நான் விஜய் ஃபேன்ஸ் சொன்னேன்னா அது ஜெனரலைஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ என்ன அடிச்சதும் சரி, என்ன சப்போர்ட் பண்ணதும் சரி, 2 பேருமே விஜய் ஃபேன்ஸ் தான். நான் ஜெனரலைஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தா டாக்ஸிக் ஃபேன்ஸ் வர்சஸ் பராசக்தி வைக்கிறதால விஜய் ஃபேன்ஸ்னு வச்சிருக்கலாம், அனில்ஸ்னு வச்சிருக்கலாம். ஸோ நான் ஜெனரலைஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் ட்ரை பண்றேன். இப்போ வரைக்குமே கூட இந்த வீடியோக்கு நான் விஜய் ஃபேன்ஸ் அனில்ஸ்லாம் வைக்க போறது கிடையாது. ஜெனரலைசேஷன் இஸ் பேட்ன்றது எனக்கு தெரியும். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த விஷயத்துக்கு மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்கும் இந்த எஸ்ஆல்மேன் சொல்றது எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் மறுபடியும் எதுக்கு ஜெனரலைஸ் பண்ணணும்? ஜெனரலைஸ் பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்க போகுது? வெறும் தம்ப்நெயிலை பார்த்துட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்டு அடிக்க ஆரம்பிச்சாரு. நீங்க இந்த விஷயம் கூட பார்த்துருப்பீங்க, தம்பி கீழே இறங்குப்பா அப்படி. தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ். அவர் அதை சொல்லும் போதே அவர் எவ்வளோ ட்ராமாடைஸ்டாக இருப்பார், எவ்வளோ கோவத்தில் சொல்கிறாருன்னு என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அவன் ஏதாச்சும் பண்ணி கீழே அவனோட முட்டாள்தனத்தையும் இவர் பேரில் தான் எழுதுவாங்க. பட் பாயிண்ட் என்னன்னா, இவங்க பண்ணுற எல்லா செயலுக்கும் கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ண போகிறது இவங்க கிடையாது. இவங்களை நம்பி அரசியல் வந்திருக்காருல அவர் தான். அதுக்கப்புறம் எப்பயுமே இது நடக்கிற விஷயம் தான். நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா நான் யாருன்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அது எல்லா விஷயத்தையும் நடக்கிறது தான் இதுக்கும் நடந்தது. 2 வருஷம் முன்னாடி 3 வருஷம் முன்னாடி நான் பண்ண விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு நீயே இது பண்ண வந்தானே, நீ எப்படி டாக்ஸிசிட்டி பற்றி பேசலாம், நீ ஏன் டாக்ஸிக் தாண்டா அப்படின்ற மாதிரி அந்த ஹர்திக் பாண்டியா வீடியோ, அதுக்கப்புறம் இந்த டார்க் ஹியூமன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த 2 வீடியோவுமே இப்போ வீடியோ சேனலில் இருக்காது. 2மே நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணும்போது ஏன் ரிமூவ் பண்ணுறேன், எதனால் ரிமூவ் பண்ணுறேன், எதுக்கு எல்லாமே ரீசன் சொல்லி தான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அது என் மேலே தான் தப்பு. அதை நான் ஜஸ்டிஃபை பண்ணவோ என்னை டிஃபெண்ட் பண்ணிக்கவோ நான் விரும்பலை. ஆனால் நான் அந்த விஷயம் 2 வருஷம் 3 வருஷம் முன்னாடி பண்ணிட்டனால நான் பேசவே கூடாது அப்படின்னு நினைக்கிறது என்ன மாதிரி கைண்ட் ஆஃப்
எதுன்னு தெரில எனக்கு. நான் 2 விஷயத்துக்கும் நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு தான் நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோலையும் தப்பு வந்தாலும் நீங்கள் சொன்னீங்கன்னாலும் நான் அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நான் அதை சரி பண்ணிக்கணும்னு தான் நினைப்பேன். நான் ஒரு யூடியூபர், அவ்வளோதான். யூடியூபருக்கு என்ன பர்சனாலிட்டி இருக்கணுமோ அதை தான் நான் இருக்கணும். நான் எவ்வளோ பேர் எவ்வளோ சொல்லிட்டு நான் அந்த மாதிரி இருக்க முடியாது. என்ன 4 பேர் தப்புன்னு சொன்னால் நான் அதை ஏற்றுக்கணும், அதான் கரெக்டாக. அந்த இதில் தான் நான் அதை ரிமூவ் பண்ணேன். அப்படி நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நீ பேசவே கூடாதுன்னு நினச்சிங்கன்னா, இது ஹிப்போக்ரஸின்னு நினச்சிங்கன்னா, நம்ம எல்லாருமே ஹிப்போக்ரஸி தான். நம்ம விஜய்னாவே எடுத்துக்கோங்க. அவர் கோகோ கோலா ஆட் நடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் இந்த கத்தி படம் வந்தது, அதில் பேசியிருப்பாரு எதிராக. அவர் அந்த ஆட்ல நடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அதை எதிராக பேசவே கூடாதுன்னு நினைக்கிறது அது கரெக்டா? அப்போ இதெல்லாம் ஹிப்போக்ரிட்டிக்கல். இவர் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறது சரியா? அந்த நேரத்தில் மேபி அந்த ஒரு விஷயத்தில் அவர் சரின்னு பட்டிருக்கலாம், இப்போ அது தவறுன்னு நினைக்கலாம். அதனால இப்போ பேசுறாரு, அதனால இப்போ எகென்ஸ்டா பேசுறாரு. இதுல என்ன இருக்கு? இப்போ கூட ஹர்திக் பாண்டியா நீ அபியூஸ் பண்ற, நீ என்னடா பெரிய போடுறானா, நீ அபியூஸ் தானே பண்ற. வாட்ஸ் த டிஃபரன்ஸ்? இந்த ஹிப்போக்ரஸின்னு பார்க்க ஆரம்பிச்சோம்னா யாருமே இங்க பேசவே முடியாது. கமெண்ட் போடுறவனும் சரி, வீடியோ போடுறவனும் சரி, யூடியூபரும் சரி, பொலிட்டிக்ஸ்ல இருக்கவங்க சரி, யாருமே பேச முடியாது. இந்த விஷயத்துக்கெல்லாம் நான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் நீங்க கேட்குறீங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுக்காத விஷயத்துக்கு நான் கேட்க முடியும். ஆனா அப்படி கிடையாது. அதான் எதார்த்தம். எல்லாருமே நம்ம அப்படிதான் இருக்கும். இப்போ என்ன பேசுறோமோ அதை தான் நம்ம பேச முடியும். ஒரு இன்ஸ்டாகிராம் கமெண்ட் பார்த்தேன். நான் அந்த கமெண்ட் மட்டும் மென்ஷன் பண்ண விரும்புறேன். மற்ற எந்த கமெண்ட்டையும் நான் மென்ஷன் பண்ண விரும்பல. என் அக்கௌண்ட் கீழே வந்த கமெண்ட் தான் இது. ஆக்சுவலா டிவிக்கேன்னு போட்டு அவர் டிபியில் யார் இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். அதே போட்ட இனிமே தமிழ்நாடுல நாங்க தான்டா, இங்க எந்த படம் ஓடணும், எது ஓடக்கூடாது, யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாது, எல்லாமே நாங்க முடிவு பண்றது தான் அப்படின்னு ஒரு கமெண்ட். கீழே இன்னொரு கமெண்ட் பாருங்க. தம்பி கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க, இதுக்கு பேர் தான் டாக்ஸிக். இந்த மாதிரி ஆளுனால தான் இங்க எல்லாரையும் டாக்ஸிக்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கமெண்ட் போட்டவனும் விஜய் ஃபேன் தான், அதுக்கு ரிப்ளை பண்றவனும் விஜய் ஃபேன் தான், என்ன அடிச்சவனும் விஜய் ஃபேன் தான், என்ன சப்போர்ட் பண்ணவனும் விஜய் ஃபேன் தான். அதனால தான் நான் ஜெனரலைஸ் பண்ண விரும்பலன்னு சொன்னேன். எல்லா கூட்டத்திலையும் டாக்ஸிசிட்டி இருக்கும். ஆனா டாக்ஸிசிட்டியை கால் அவுட் பண்ண முடியும். இங்க கால் அவுட் பண்ண முடியல. ஆனா அல்டிமேட்லி உங்களை அது தப்பா காட்டும். உங்களை தப்பா காட்டுறது உங்களுக்கும் பிரச்சனை இல்லை, யாருக்கு பிரச்சனைன்னு நீங்க தான் யோசிக்கணும். ஏன்னா அதை தான் அவங்க பிராண்ட் பண்ண ட்ரை பண்றாங்கன்னு தெரியுது. அதே மாதிரி நீங்களும் அது உங்களுக்கே நீங்க கிளைம் பண்ணிக்கிறீங்க. நீங்க பிராண்ட்லாம் பண்ண வேணாம், நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த விஷயமும் சொன்னாங்க. இது ஸ்டார்ட் பண்ணி வச்சது எஸ்கே ஃபேன்ஸ் தான் அப்படின்ற மாதிரி. இந்த 41 crores அப்படின்லாம் போட்டுட்டு இருந்தாங்கன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அவங்க தான் ஆரம்பிச்சது. அது எனக்கு ஆக்சுவலாக அந்த 41 இவங்க போட்டது அதோடைய மீன் பண்ணி போட்டாங்கன்னு எனக்கு தெரியாது. அதனால நான் அதை மென்ஷன் பண்ணல. அது என் தப்பு தான். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாலும் யார் பண்ணாலும் அதுவும் தப்பு தான். 40 பேர் இறந்து போயிருக்காங்கன்னா அது கண்டென்ட்டுக்காக நீங்கள் யூஸ் பண்ணி அதை வச்சு சண்டை போடுறது, அது பொலிட்டிக்ஸாக இருந்தாலும் சரி, சினிமா இருந்தாலும் சரி, ஒரு கேவலமான விஷயம் தான். ஆனால் இது ஒரு பார்ட் ஆஃப் த விஷயம் தானே தவிர நான் எஸ்கே ஃபேன்ஸுக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசல. அவங்க வேற எடுத்து கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தம்பி, நாங்கள் ரெண்டுமே தப்புன்னு தான்ப்பா சொல்கிறோம். உங்கள் சண்டையை ஃபியூவல் பண்ணுறதுக்கு நான் வரல. சண்டையே போடாதீங்கன்னு சொன்னால் என்னை வச்சு சண்டை போடுறாங்க. அது போக இப்பயும் நிறைய அப்யூசிவான ட்வீட்ஸ் போடுறது, இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னே தெரியல. எப்படியோ போங்க, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். ஓகேடா தம்பி, நம்ம போயிடலாம். டேய், அதுக்குள்ள வந்துட்டீங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு ஒண்ணும் இல்ல சார், சின்ன அடிதான், நான் வேலைக்கு போறேன். எட்ரா வண்டியை எடுங்கடா. ஓகே, நம்ம மற்றது என்ன நடந்தது இந்த போன வாரம் அப்படின்றத பார்க்கலாம். இதுதான் முக்கியமாக நடந்தது. அன்னைக்கு 1/2 பாட்டில் கேம்பா குடிச்சிட்டு ஐயா போட்ட ஆட்டம் இருக்கே. கேம்பா வச்சு நிறைய மீம்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அது நிறைய பேர் ஏகே ஃபேன்ஸே அடிக்கிறாங்கன்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஏகே ஃபேன்ஸ் தான் அடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருன்னு தெரியல. அப்படியே அவங்களே கேள்வி கேட்குறாங்கன்னா நல்ல விஷயம் தான். அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட். அண்ட் இதுவும் சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் ஏகே மார்க் பண்ணி போட்டது, லோக்கி மார்க் பண்ணி போட்டது, அதெல்லாம் அன்யூஸ் தான். அது பண்ணது காமெடிக்கு தான் பண்ணது. அது நான் இது பண்ணிட்டாங்க இவங்க டாக்ஸிக் அப்படிலாம் நான் சொல்லலை. இந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்து நானும் சிரிக்கிறேன். அது பர்சனல் லெவலுக்கு போகாத அளவுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ இதுவும் தான் பண்ணியிருக்காங்க. இது யார் பண்ணியிருப்பா? ஒரு விஜய் ஃபேன் தான் பண்ணியிருப்பான். இதுல என்ன இருக்கு? இது ஜஸ்ட் அ மீம், அவ்வளவுதான். அது நான் சும்மா எப்பவே சொல்லிட்டு தான் இருக்கேன். அதை நான் டாக்ஸிக்லாம் லேபிள் பண்ணல. டைட்டில் பார்த்தோன்னே நீங்க எல்லா வீடியோவும் நான் பேசின எல்லா விஷயமே விஜய் ஃபேன்ஸுக்கு எதிரானதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா என்னன்னு தெரியல. பட் நான் பேசின அந்த கடைசி ஒரு 10 நிமிஷம் மட்டும்தான் அந்த விஷயத்தை பத்தி பேசினேனே தவிர இதெல்லாம் நான் சும்மா சொன்னதுதான். அண்ட் இது டாக்ஸிக்லாம் நான் லேபிள் பண்ணல. கேம்பா பர்பிள் எனர்ஜி கேம்பா நான் குடிச்சிருக்கேன் நண்பர்கள். சிக்கி சிக்கா ப்ரொமோட் பண்ண போய் வாங்கி குடிச்சேன், நல்லா இல்லை. தலைக்கு ஒண்ணுனா தலையவே போடுவோம் காட்டுறீங்களா? பாய்கட் மங்காத்த ப்ரோ. ஐயா தானே சேஞ்ச் ஆகுற மாதிரி தெரியல. ஐயா தானா சேஞ்ச் ஆகுற மாதிரி தெரியல. ஃபேன்ஸ் தான் இனி அவரை வழிக்கு கொண்டு வரணும், அப்படி இல்லைன்னா ரிட்டையர் ஆகட்டும். சிவா கேம்பன்லாம் இனிமேல் முட்டு கொடுக்க முடியாது. The beef between AK and AK fans has to be studied. அது ஒரு மாதிரி ஹோல்சமாக இருக்குது. தலை உனக்காக நான் வேற மிக்சிங் நல்லா இருக்கா சொல்லு மாம்ஸ். நல்லா இருக்குது. இப்போ நெஞ்சேரி கேம்பாவை தனியாக குடிச்சாலே நெஞ்சேரியண்டா. இந்த டப்பா பொருது சத்து நிறைஞ்சது. ஃபீடு ஃபுல்லாக இதாக இருக்குது. இப்போ இந்த பக்கம் முடிஞ்சிச்சு, இப்போ அந்த பக்கம் அதர் ஆக்டர்ஸ் வர்சஸ் AK.
என் டேட்ல ஹக் பண்ணி கிஸ் கொடுப்பா உனக்கு உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா. இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது எனக்கு, இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற ஒரு விஷயம். ஏதோ ஒரு ரேசிங் ஈவெண்ட்டில் வந்து ஏதோ ஒரு ஃபேன் வந்து ஏகிட்ட பேச ட்ரை பண்ணுவார். அப்போ ஏதோ வந்து இந்த மாதிரி நடந்துக்காதீங்க, நான் வரேன் பேசலாம், உங்களோட ரெப்புடேஷன் மட்டும் இல்லை என்னோட ரெப்புடேஷன் இஸ் அட் ஸ்டேக்குன்னு வரும். உங்களுக்கு கெட்ட பேர் மட்டும் இல்லை எனக்கும் கெட்ட பேர் சேர்ந்து தான் வரும், ஸோ அதனால் பொறுமையாக இருங்கன்ற மாதிரி சொல்லுவார். அதை தான் நான் இங்கேயும் சொல்கிறேன், நீங்கள் பண்ணுற விஷயம் உங்களுக்கு மட்டும் கெட்ட பேர் கிடையாது, விஜயனாக்கும் கெட்ட பேர் வரும். குடும்பத்தோட கண்களே அதுதானே பெண்களே, ஞாயிறுக்கு அப்புறம் திங்களே, கை பிறந்தா பொங்கலே, சூரியனுக்கு படைக்கத்தான் சக்கர சக்கர பொங்கலே, கதிர் தரும் கதிரவன கரும்ப நினைக்கு பொங்கலே, பாட்டு பாட்டு பொங்கலே, காணும் காணும் பொங்கலே, பொங்கலோ பொங்கலே வாழ்த்துது. பொங்கல் இஸ் இன்கம்ப்ளீட் வித்தவுட் திஸ் மாஸ்டர் பீஸ். பொங்கலுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் இருக்கு, பொங்கலோ பொங்கல் இனியா பொங்கல் நல்லா அல்துக்கள், அதுக்கப்புறம் இது நல்லா அல்துக்கள், ஹை பிறந்தால் வை பிறக்கும். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள், பொங்கலோ பொங்கல். ஓகே, டைம் டு கால் மீ சங்கி நவ். சொல்றதை விட பொங்கலுக்கு நல்வாழ்த்து சொல்லுமான்னு, ஏன்னா பொங்கலுக்கு லீவும் கிடையாதுன்ட்டாங்க. உங்ககிட்ட சின்னதா இல்ல பெருசாவே ஒரு ஆலோசனை, பொங்கல் வைக்கிறது முக்கியம் இல்ல, பொங்கறத மத்த பொங்கலுக்கும் வைக்கணும், தனியா உட்காந்து தின்னு தீர்த்தக்கூடாது. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பொங்கல் அப்போ இத்தனை பேர் பொங்கிட்டாங்க. வாட்ஸ் ராங் வித் கோலி டேரக்டர்ஸ் தீஸ் டேஸ். ஆமாம், இவங்க வேற தேவையில்லாமல் நடுவில் வந்து சொல்லிட்டு இதனால தான் எனக்கு அடி அதிகமாக விழுந்துச்சுன்னு எனக்கு ஒரு யோசனை போயிட்டு இருக்கு. ஏன்னா இவங்க சொல்றதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுத்துட்டேன், இவங்க சொல்லியிருந்தா நான் வீடியோவே எடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா நான் சொல்றது மற்றவங்க பப்ளிக் சொல்றது வேற, அந்த டேரக்டர் சொல்றதே வேற. ஃபவுண்ட் ஜேகே ஸ்கிட். எனக்கு குழந்தை பிறக்க இன்னும் ஒரு மாதம் இருக்கு நண்பர்களே. ஒரு மாதமா கரெக்டாக டெலிவரி டேட் எப்போ, அதான் கரெக்டாக ஒரு மாதம் Feb 20 அந்த டைமில் தான் குழந்தை பிறக்கும். அதை வச்சு நிறையா யோசிச்சு வச்சிருக்கேன். குழந்தைக்கு பேர் கூட யோசிச்சாச்சு, நல்ல பேர், யூனிசெக்ஸான நேமு, எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் குழந்தை பிறந்தவனே சொல்கிறேன் அந்த பேர், ஜேகே ஹேவ் பேர்ட். ஏண்டா இந்த எவ்வளோ இதில் உனக்கு இது மட்டும் பிரச்சனையாக தெரியுது. ஓகே நண்பர்களே, இந்த வாரம் வந்து நல்லா போச்சு. ரேட்டிங் 10 out of 10 கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வீக் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஜனநாயகன் படம் வருதா என்ன ஏதுன்னு தெரில, இந்த விஷயத்தில் அதை மறந்துட்டோம். ஓகே நண்பர்களே, that's pretty much it. I hope you guys enjoyed this video. Thank you so much for watching. Good night.